ஹாய் அனைவருக்கும் வணக்கம். டுடேஸ் டாபிக் த பில்லர்ஸ் ஆஃப் ஹோலிஸ்டிக் லைஃப் எஜுகேஷன் அப்படின்னா முழுமையான வாழ்க்கை கல்வியின் தூண்கள். ஃபர்ஸ்ட் ஒன் சோஷியல் எமோஷனல் லேர்னிங், செகண்ட் ஒன் மாரல் வேல்யூஸ், தேர்ட் ஒன் சைக்காலஜி, ஃபோர்த் ஒன் ஃபிலாசபி, ஃபிஃப்த் ஒன் பஞ்சபூதாஸ். இந்த அஞ்சையும் படிச்சிட்டோன்னா நம்ம லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக மீனிங்ஃபுல்லாக வாழலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் சோஷியல் எமோஷனல் லேர்னிங், ஷார்ட்டாக எஸ்சிஎல்னு சொல்லுவாங்க. எமோஷன்னா உணர்ச்சி, எஸ்சிஎல்னா சமூக உணர்ச்சி கற்றல். உணர்ச்சினா ஃபார் எக்ஸாம்பிள் சந்தோஷம், கவலை, பயம், கோவம் இதெல்லாம். இது நம்முடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்வது, அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, அதை சரியாக கட்டுப்படுத்துவது, கண்ட்ரோல் பண்ணுறது, மற்றவர்களின் உணர்ச்சியை புரிந்து கொள்வது, எம்பத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்புறம் நல்ல உறவுகளை ரிலேஷன்ஷிப் உருவாக்குவது. இது எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குற ஒரு முக்கியமான வாழ்க்கை திறன் தான் எஸ்சிஎல். ஸோ நம்ம வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம உணர்ச்சிகள் தான். செகண்ட் ஒன் மாரல் வேல்யூஸ், நெறிமுறைகள், நல்லொழுக்கம், நல்லது கெட்டது என்னங்கிறது புரிஞ்சுட்டு ரைட் டிசிஷன், சரியான முறையில் வாழ உதவும் மனித குணம்தான் மாரல் வேல்யூஸ். யாரும் பார்க்காத நேரத்திலும் நாம் சரியானதை செய்யணும், அதுதான் வேல்யூஸ். மாரல் வேல்யூஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நேர்மை, கைண்ட்னஸ், அன்பு, ரெஸ்பெக்ட், பொறுப்பு, ஹெல்பிங் நேச்சர், பிறருக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ சக்ஸஸுக்கு முன்னாடி நம்ம கேரக்டர் தான் வரணும், அதுதான் வேல்யூஸ். தேர்ட் ஒன் சைக்காலஜி, உளவியல்னு சொல்லுவாங்க. மனிதனுடைய மனசு, மைண்டு, எண்ணங்கள், தாட்ஸு, நடத்தை, பிஹேவியர், இதெல்லாம் எப்படி வேலை செய்யுங்கிறத பற்றி படிக்கிற அறிவியல் தான் சைக்காலஜி. அதாவது நம்ம எப்படி திங்க் பண்ணுறோம், எப்படி ஃபீல் பண்ணுறோம், எப்படி பிஹேவ் பண்ணுறோம், இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. நம்ம தாட்ஸ் தான் ஃபீலிங்காக மாறுது, ஃபீலிங் தான் ஆக்ஷனாக மாறுது. ஃபோர்த் ஒன் ஃபிலாசபி அப்படின்னா தத்துவம். நம்ம யார், வாழ்க்கையோட நோக்கம், பர்பஸ் என்ன, சரி தப்பு என்ன, இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் தேடுறது தான் ஃபிலாசபி. அப்புறம் மனுஷனுடைய சந்தோஷம் இதில் இருக்குது, உண்மை என்ன, எப்படி வாழணுங்கிறது டீப்பாக திங்க் பண்ணி கொஷின் கேட்குறது. நெக்ஸ்ட்டு அனுபவத்தில் வர்ற ஆழ்ந்த புரிதல், அதை ஞானம்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாத்தையும் கற்றுக்கிறது தான் ஃபிலாசபி. நம்ம யாருன்னு தெரிஞ்சிட்டா வாழ்க்கை புரிஞ்சிடும். ஃபிஃப்த் ஒன் பஞ்சபூதாஸ், பஞ்சபூதங்கள். இந்த உலகமும் நம்ம உடலும் உருவாகியுள்ள 5 அடிப்படை மூல தத்துவங்கள் தான் பஞ்சபூதாஸ், பஞ்சபூதங்கள். 5 பஞ்சபூதங்கள் என்னென்னா எர்த், வாட்டர், ஃபயர், ஏர், ஸ்பேஸ். பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 பஞ்சபூதங்களும் நம்ம உடலோட கனெக்ட் ஆகிருக்கு. அதாவது பூமி உடலின் உறுதியை, ஸ்டேபிள் குறிக்குது. நீர் ரத்தம், உணர்ச்சி ஓட்டத்தை குறிக்குது. நெருப்பு ஜீரணம், ஆற்றல், வெப்பத்தை குறிக்குது. காற்று சுவாசத்தை, நம்ம இயங்குறது, மூமெண்ட்டை குறிக்குது. ஆகாயம், ஆகாயம்னா சைலண்ட் தானே, அது மன அமைதியை குறிக்குது. அப்புறம் உடலில் உள்ள வெற்றிடத்தை குறிக்குது. அதாவது நம்ம உடல் ஃபுல்லாக நிறைஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் உள்ள வெற்றிடம் இருக்குது. நாம் இயற்கையோட ஒரு பகுதி தான். இந்த 5 பஞ்சபூதங்களால் தான் நம்ம உடலும் இயற்கையும் இயங்குது. ஸோ இயற்கையோட இணைஞ்சால் நம்ம லைஃப்பை பேலன்ஸாக வாழலாம். இந்த 5 பில்லர்ஸை படித்தோன்னா நம்ம ஒரு ப்ரொஃபஷ்னலிஸ்ட் ஆயிடலாம். எப்படின்னா எஸ்சிஎல் படித்தா எமோஷ்னலி இன்டெலிஜென்ட் பர்சன் அண்ட் மென்டார், வழிகாட்டி ஆகலாம். மாரல் வேல்யூஸ் படித்தா எத்திக்கல் பர்சன் அண்ட் ரோல் மாடல், முன்மாதிரி ஆகலாம். சைக்காலஜி படித்தா சைக்காலஜிஸ்ட் ஆகலாம். ஃபிலாசபி படித்தா ஃபிலாசபர், தத்துவ ஞானி ஆகலாம். பஞ்சபூதாஸ் படித்தா நேச்சர் கனெக்டட் பர்சன் ஆகலாம். ஸோ எல்லாத்தையும் கற்றுக்கலாம், ஆனால் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். திருவள்ளுவர் அந்த ஞானி அப்போவே சொல்லிட்டு போயிருக்கார் இல்லையா, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அதாவது படிப்பது மட்டும் போதாது, கற்றதை சரியாக புரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும். ஸோ 5 பில்லர்ஸையும் பார்த்தாச்சு. கிளாஸ் எப்படி இருக்குன்னா இந்த 5 கண்டென்ட்ல இருந்தும் ஒவ்வொரு டாபிக் படிக்க போகிறோம், 5 டாபிக் படிக்க போகிறோம். ஸோ இந்த 5 பில்லர்ஸையும் ஃபாலோ பண்ணினா நம்ம ஒரு கம்ப்ளீட் முழு மனிதராக வாழலாம்.